ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம். இவற்றை முயல்க பேஜ் நம்பர் 51 2 கொடுத்துருப்பாங்க. இது மேலே இருக்கிறது இவற்றை முயல்க. அடுத்து இவற்றை முயல்க அதே பக்கத்தில் நம்ம வேறு வீடியோ பார்ட் 2 போடுவோம், அதில் போய் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, 2√3 வகுத்தல் 2/5. இதுக்கு வகுத்தல்னாலே என்ன ஃபார்முலா வரும்னா a/m/a/n = a/m கழித்தல் n. இந்த ஃபார்முலா வரும். இது வச்சுக்கணும். அப்போ நம்ம கழிச்சிடணும். அப்போ வகுத்தல் இருக்கா கழிச்சிடணும். அப்போ பாருங்கள், 2/5 அப்போ 3 கழித்தல் 5. அப்போது கழித்தல் 5ல் 3 போச்சுன்னா கழித்தல் 2. அப்போது 2 கழித்தல் 2ன்னு வரும். இதுக்கு அவ்வளோதான் ஆன்சர். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள், 11/6 வகுத்தல் 11/3. அப்போது 11/6 கழித்தல் 3. அப்போது 6ல் 3 போச்சுன்னா 3. அப்போ 11/3ன்னு வரும். அடுத்தது பாருங்கள் இது. அப்போ 3வது கொஷின், கழித்தல் 5/3 வகுத்தல் கழித்தல் 5/2. அப்போது கழித்தல் 5/3 கழித்தல் 2. அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போது கழித்தல் 5/1. அதுக்கப்புறம் 4வது கொஷின், 7/3 வகுத்தல் 7/3. 4வது கொஷின், 7/3 வகுத்தல் 7/3. அப்போது 7/3 கழித்தல் 3. அப்போது 7/3ல் 3 போச்சுன்னா 0. அப்போ 0 வந்துச்சுன்னா இதோட மதிப்பு என்னது? 1. ஏன்னா a/0னா 1ன்னு மதிப்பு அதுக்கு, அதனால இது சொல்கிறோம். அதுக்கப்புறம் 5வது கொஷின், 5வது பார்த்திங்கன்னா 15⁴ வகுத்தல் 15ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 15 கொடுத்துக்கறனால இது எதுவுமே இல்லாதனால 1ன்னு அர்த்தம். அப்போ 1னா 15⁴ வகுத்தல் 15/1. அப்போ 15/4 கழித்தல் 1. அப்போ 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ 15/3. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இவற்றை முயல்கள் இருந்தது. 5 கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதுங்களா?